எந்த பையனோ எந்த பொண்ணோ ஜாலியாக போய் ஒரு எக்ஸாமை சிட் பண்ணிட்டு வருவோம்னு யாருமே போகிறதில்ல. பல மாதங்களாக கஷ்டப்பட்டு பல நாட்கனவுகளோட ஒரு பெரிய எம்பிஷனோட இந்த எக்ஸாமை நான் சிட் பண்ணி சக்ஸஸ் ஆகினால் அதுக்கு பிறகு என் லைஃப் எவ்வளோ மாற்றம் அடையும்ன்ற ஒரு பெரிய கனவுகளோட எக்ஸாமுக்கு சிட் பண்ணுறாங்க. அந்த தருணம் அட்மிஷன் வருகுது. அந்த தருணத்தில் நாங்கள் போய் அந்த பர்டிகுலர் ஹாலில் பர்டிகுலர் டேபிளில் இண்டெக்ஸ் நம்பரை பார்த்து உட்காந்துரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் 1 hour தான் உங்களுக்கு தராங்க அந்த பேப்பரில். இந்த 1 hourக்குள்ள ஒரு 40-50 கொஷின்ஸ் உங்களுக்கு வருது. ஒவ்வொரு செகண்டும் அந்த 1 hourல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் மிக முக்கியமான செகண்ட்களாகத்தான் கருதப்படும். போட்டி பரீட்சைன்னு வச்சுக்கணும். நீங்கள் சிட் பண்ணுறீங்க, எக்ஸாம் ஹால் எல்லாம் ரைட், எல்லாம் ரெடி, எல்லாம் ஓகே. 1 hour பேப்பர், இப்போ 1 hour பேப்பர் உங்களோட கைக்கு கிடைக்குது. ஒரு கேள்வியை நீங்கள் பார்க்குறீங்க, இண்டெக்ஸ் நம்பரை பார்க்குறீங்க. இப்படி அந்த ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியாக முக்கியமான தருணம் உங்களோட லைஃப்ல. இந்த தருணத்துல ஒரு ஆள் திடீர்னு கத்தி கதைக்கிறார். என்ன சொல்றாரு என்றால், நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எல்லாம் பிழையான யூனிஃபார்ம், இது சரியில்லை, இது அல்லது இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி வந்த முறைப்பில, அதனால உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வராது, நாங்க நிப்பாட்டிடுவோம், அப்படி இப்படின்ற ஒரு தகரிசம் மாதிரியான எந்தவித கருணை இரக்கம் ஒன்றும் இல்லாம கத்தி பேசும் பொழுது அந்த தருணத்தை நினைச்சு பாருங்க, உங்களோட மனசு எப்படி இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் முக்கியமாக கருதப்படுகிற அந்த எக்ஸாம்ல அந்த ஓரிரு வார்த்தை உங்களோட ஒரு பல கேள்விகளை இக்னோர் பண்ணி கொண்டு போறதுக்காக, அல்லது உங்களுக்கு அன்னைக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி அதால கூட நீங்க ஃபெயில் ஆகிற நிலைமைக்கு தள்ளப்படுற ஒரு ஈன இரக்கம் அற்று தான் சொல்ல வேணும். அந்த மாதிரியான சில வேர்பல் கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு எக்ஸாம் ஹால்ஸ்ல. அது இல்லண்டு இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை ஒன்று தான் நாங்கள் பேச போறோம். அதாவது முஸ்லிம் மாணவிகள் பர்தா உடுத்தி கொண்டு எக்ஸாம் ஹால்ல சிட் பண்றது ஒரு இஷ்யூவாக பேசப்பட்டு கொண்டிருக்க ஆங்காங்க. அண்மையில நான் கண்ட நேஷனல் சூரா கவுன்சில் கூட இது சம்பந்தமாக ஒரு வெளியிட்டு இருந்துச்சு. நாங்கள் இதில் சட்டத்திட்டங்களை பார்க்கத்தான் வேணும். என்னென்றால் அது 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 ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த நான் ஏற்கனவே சொன்னதுக்கு இன்னொருக்கா வந்தால், பாவம் அந்த சின்ன குழந்தைகள், ஒரு ஜஸ்ட் ஜிசிஏ ஓ லெவல் எடுக்கிற பருவத்தில் இருக்கிற குழந்தை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று எழுத போகிறாங்க. சட்டம் இருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்தை அழகாக எடுத்து சொல்றது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும். ஒரு உரத்த குரல்ல அந்த நெகிழ்ந்து போன மனசை உடைச்சி தள்ளி கொண்டு நீ ஒரு எக்ஸாம் எழுத விட்டுற என்றால் we can't accept it. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது என்னென்றால், இந்த மாதிரியான அசௌகரியமான சில பிரச்சனைகள் கொண்டுதான் இருக்கு. இந்த சட்டத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கவே. எக்ஸாம் ஹாலில் எப்படி நடந்து கொள்றேன்னு சொல்ற விடயங்கள் சம்பந்தமாக பல சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள்ல முக்கியமான விஷயம் இன்றைக்கு கரண்ட் இஷ்யூவாக இருக்கிறது. அதாவது முஸ்லீம் மாணவிகள் ஃபர்தா அணிந்து கொண்டு எக்ஸாம் ஹாலில் சிட் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த சில கெசட் நோட்டிஃபிகேஷன், அடுத்தது அது சம்பந்தப்பட்ட தரவுகளை ஒரு கியூமுலேட்டிவாக எடுத்துக்கொண்டு பேசினால் மிக அண்மையில் பார்க்க கிடைத்த ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் தான் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2374 சொல்ற இலக்கத்துல ஸ்ரீலங்கா கெசட் நோட்டிபிகேஷன். அதுல இப்படி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்றால், ஆரம்பத்துல சொல்லிக்கொள்ள வேணும், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள அதிகாரம் அது எக்ஸாம் ஒன்றை சிட் பண்ற நேரத்துல அவங்களோட கண்டிஷன்ஸை மீறினால் என்ன தண்டனைகளை தரலாம்னு சொல்றத முதல்ல பார்ப்போம். ஸோ 1976 ஆண்டுல 19ஆம் இலக்க சட்டத்திற்கு அமைய 1968ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க பொது சட்டத்தின் ஏற்பாடுகள் காலத்துக்கு காலம் வெளியிடப்படுகின்ற சட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப ஒழுகுவதற்கு சகல பரீட்சார்த்திகளும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஸோ எல்லா கேண்டிடேட்ஸும் இந்த கண்டிஷன்ஸை ஏற்றுக்கொண்டு தான் ஆகவே. அடுத்தது இன்னும் ஒரு பாயிண்ட் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். 1976ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சட்டத்திற்கு அமைய 1968ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சைகள் சட்டத்தின் 20ஆம் வாசகத்தின் மூலம் பரீட்சை ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய கீழ் குறிப்பிடப்படும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. ஸோ இதுதான் கண்டிஷன்.
இந்த கண்டிஷன்ஸை வந்து மீறப்பட்டால் இதுக்கான தண்டனைகளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்டனைகள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். பரீட்சார்த்திகளுக்கான விதிகளும் அறிவுறுத்தல்களும் சொல்லி 2374 சொல்ற கெசட் நோட்டிபிகேஷன் அது எப்படி வெளியிடப்படுகிறது என்றால், பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்குள்ள அதிகாரங்கள். முதலாவது அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற அதிகாரங்கள், விசாரணைக்குட்படுத்தப்பட்டு முழு பரீட்சையும் அல்லது அதன் ஒரு பகுதிக்கு தோற்ற தடை விதித்தல். அதாவது இவங்களோட இந்த தண்டனைகள்ல முதலாவது தண்டனை வந்து விசாரணைக்குட்படுத்தப்படுகின்ற முழு பரீட்சைக்கும் அல்லது ஒரு பகுதிக்கு தோற்ற தடை விதிக்க இயலும். அதாவது கண்டிஷன்ஸை ஒரு கேண்டிடேட் மீறினார். ரெண்டாவது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு பாடத்திற்கு அல்லது மொத்த பரீட்சைகளுக்கும் தகுதியற்றவராக மாற்றப்பட இயலும். மூன்றாவது வந்து இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற அனைத்து பரீட்சைகளுக்கும் தோற்றுவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கையும் மேலும். அதாவது கண்டிஷனை மீறினால் லைஃப் டைமா அவருக்கு இனிமேல் இந்த எக்ஸாமும் சிட் பண்ண இயலாம லைஃப் டைம் தடை விதிக்கையும் இயலும். நாலாவது வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் மூலம் நடத்தப்படுகின்ற பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு தடை விதிக்க இயலும், குறிப்பிட்ட சர்டன் பீரியடுக்கு. ஐந்தாவது வந்து இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைக்கான தடையுடன் கடிதம் ஒன்றை வழங்கலாம். ஆறாவது வந்து குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சான்றிதழை தடை செய்யலாம். ஏழாவது வந்து காவல்துறைக்கு புகார் செய்து, அதாவது போலீசாருக்கு புகார் செய்து இவரை வந்து போலீசாரிடம் ஒப்படைக்கலாம் அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கேண்டிடேட்டை பாரம் கொடுக்க மேலும். இந்த அதிகாரங்களை கொண்டிருக்கிறது வந்து இலங்கை பரீட்சை திணைக்களம். ஸோ இலங்கை பரீட்சை திணைக்களம் என்னன்னா அவங்களோட பிரதிநிதிகளாக அந்த எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைசர்ஸும் அந்த கோவர்க்கர்ஸும் இருப்பாங்க. அதே நேரம் வந்து அந்த எக்ஸாமுக்கு சிட் பண்ற ஒருவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தால் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் பதவி உத்தியோகத்தருக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்த உத்தியோகத்தருக்கு வந்து இவர் நிபந்தனையை மீறினாருக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிக்க முடியும். நான் ஏற்கனவே இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற அறிவுறுத்தல்கள் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட 32 கண்டிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி 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 ஒரு பரீட்சார்த்தி நடந்து கொள்ள வேணும்னு. அந்த அதாவது ஒரு மேசையில 2 முறை தட்டி அவங்களுக்கு தேவையான ரிக்வஸ்ட்டை செஞ்சு கொள்ளாம அந்த பர்டிகுலர் சூப்பர்வைசர்ஸ்ட்டு அல்லது அந்த வேலை செய்கிறவர்கள்ட்ட வந்து அது மாதிரி உங்களுக்கு வேற தாள்களை யூஸ் பண்ணிடாது. அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டால தர அந்த பர்டிகுலர் தாளை மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்படி சில பொதுவாக அதாவது அரை மணி நேரத்துக்கு முதல் வந்து ஹாலில் இருந்து கொள்ளணும். இப்படியான பொதுவான நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி வந்து இன்னும் ஒரு நிபந்தனை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் இந்த இஷ்யூவாக கருதப்படுற நிபந்தனை. அதை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது 17க்கு 4வது பாயிண்ட்ஸ்ல வந்து அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிக்கிறாங்க என்றால், பரீட்சார்த்தி ப்ளூடூத் போன்ற இலத்திரனியல் தொடர்பு சாதன கருவிகளை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸ் இதை வந்து உபயோகிக்கவில்லை என்பதனை உறுதி செய்து கொள்வதற்காக பரீட்சை மண்டபத்தில் தனது 2 காதுகளையும் தெளிவாக தெரியும் வகையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு வந்து 2 காதுகளையும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஒரு பரீட்சை மண்டபத்தில் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து இவங்க பாவிக்கிறாங்க இல்லைன்றது சொல்றதை உறுதிப்படுத்திக் கொள்றது. இதுதான் இங்க இருக்கிற சட்டம். இந்த சட்டம் வந்து யாரு சொல்லிக் கொடுக்க வேணும்ன்றால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அந்த கேண்டிடேட்டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். நிறைய பாடசாலைகள்ல இது சம்பந்தமாக எந்த அக்கறையும் அந்த அதிபர்களுக்கோ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கோ இல்லை. கசப்பான உண்மைகள் தான். ஸோ அந்த பிள்ளைகள் பாவம் இன்னசென்ட், அவங்கள வந்து சும்மா அட்மிஷனை கொடுத்து அனுப்பிவிட்டு நீ போய் எக்ஸாம் எழுது. ஸோ பிள்ளைக்கு வந்து இந்த சட்டம் இந்த நிபந்தனை இதெண்டும் இல்லை தலையில. அந்த பிள்ளைக்கு இருக்கிறதெல்லாம் பாடத்திட்டமும் பாடத்துல எந்த மாதிரி கேள்வி வரப்போகுது எப்படி நாங்கள் ஆன்சர் பண்றது மட்டும்தான். ஸோ தே ஆர் இன்னசென்ட்னு தான் சொல்லணும். இப்படியான அந்த பிஞ்சு உள்ளங்களை பிடிச்சி கொண்டு வந்து எந்தவித ப்ரிப்பேரேஷனும் இல்லாமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அனுப்பி, இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் இதை சொல்லி கொடுக்க வேண்டும். ஸோ அனுப்பின பிறகு அந்த இடத்துல வர சூப்பர்வைசர்ஸ் வந்து மிக நல்லவர்களும் இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. என்னத்தை கதைக்கிற எப்படி மென்டாலிட்டி அவங்களோட அந்த பிஞ்சு உள்ளங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது தெரியாம கதைக்கிற மாதிரியும் கதைக்கலாம். ஸோ இது வந்து பெரிய ஒரு பாரதூரமான ஒரு அட்டாக் தான், மென்டாலிட்டி அட்டாக்னு சொல்றது. உண்மைக்கும் இதுல இருக்கிற இஷ்யூ என்னென்றால், முஸ்லிம் மாணவிகள் அணிந்திருக்கிற அந்த ஃபர்தாட பேட்டர்ன்ல வந்து அதை ஈஸியாக கலட்டுறதுக்கு மாதிரியாக இல்லை.
காதுகளை காட்ட முடியாத ஃபர்தா ஸ்டைல் தான் அநேகமான முஸ்லிம் மாணவிகள் வந்து அணிந்திருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஒன்று தேவை. என்னென்னால் ஃபர்தாவை கலட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது. இந்த ஃபர்தாவும் கூட முஸ்லிம் மாணவிகள் தங்களோட வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இல்லை, அதையும் நல்லா நினைவச்சுக்கொள்ளணும். முஸ்லிம் பாடசாலைகளுக்காக ஃபர்தாக்கள் வந்து அரசாங்கத்தினால கொடுக்கப்படுது. ஃபர்தா துணிண்டே கொடுக்கப்படுது. அதனால அரசாங்கமே கொடுத்த ஃபர்தாவை அரசாங்கம் கரெக்டா சொல்லாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உயர் அதிகாரிகள், கல்வித்துறை சார்ந்தவர்கள், கல்வியலாளர்கள், இவங்க எல்லாம் இருப்பீங்க. நாங்கள் ஒன்று நினைச்சுக்கொள்ளணும், சட்டம் ஓகே, அது ரைட். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே இல்லாம திடீர்னு போய் அமர்ந்து ஒரு எதிர்கால கனவுகளோட லட்சியத்தோட தந்த வாழ்க்கைய வாழ தொடங்குறதுக்காக ஒரு ஸ்டெப்பாக அந்த எக்ஸாம் எழுதுற அந்த மாணவிக்கும் அந்த மாணவனுக்கும் அந்த டைம்ல சொல்லப்படுற அந்த சொற்களை தாங்கி கொள்ள முடியாமல் போறது வந்து மென்டாலிட்டி அவங்க அன்னைக்கு வந்து டவுன் ஆகுறாங்கன்றது மட்டும் நாங்க நினைச்சுக்கொள்ள வேணும். இறுதியாக என்ன சொல்ல வரேன்றால், எல்லா பாடசாலை முகாமைத்துவமும் கட்டாயம் அவங்களோட கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது சம்பந்தமாக தெளிவான அறிவுறுத்தல்களை கொடுக்க வேணும். எப்படி பாடசாலை, நான் சொன்ன இந்த ப்ளூடூத் டிவைசஸை யூஸ் பண்றதோ அல்லது காது காட்டுறது மாத்திரமல்ல, இதுல இருக்க எல்லா சட்ட திட்டங்களையும் அந்த கேண்டிடேட்ஸுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ்லையும் கடமையும் பொறுப்பாகவும் இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக தெளிவூட்டலுக்காகத்தான் இந்த பதிவு. கட்டாயம் இதை மற்றவங்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.